மரப்பாச்சி டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வச்சோம்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். அப்போ கேரண்டி என்னென்னா இஃப் சம் ஒன் ஃபைண்ட்ஸ் அவுட் இட் இஸ் சில்வர் இது ஃப்ரீங்க. அதாவது கோல்டோட கம்மியாக இல்லை எப்படி சொல்கிறேன் வெள்ளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஒட்டியான உங்களுக்கு ஃப்ரீ. கண்டுபிடிக்க முடியாதா? நான் அதுக்கு தானே இதில் நாங்களே பண்ணுறோம். ஸோ பார்த்துங்க வியூவர்ஸ், இது வந்து வெள்ளின்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அண்ணா வந்து ஃப்ரீயாகவே தரேன்றாரு. உங்களால் முடிஞ்சால் இதை கண்டுபிடிங்க வெள்ளின்னு. தம்பி டீ இன்னும் வரல. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சொல்கிறதோட ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா SMS ஆல். ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. யார் இந்த ஈவெண்ட் வந்து பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்கியூஸ் பாப்பப். இங்கே தான் மெயின் ஆர்கனைசர். அது மட்டும் இல்லாமல் SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் வில்லா ஜுவல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இதில் வந்து ஆர்கனைசராக இருக்காங்க. அப்படி என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுற ரெகுலர் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபேஸ் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கார்டனிங்கில் ஒரு ட்ரீ செட்டப்ஸாக வைக்கிறதாலும் சரி, ப்ளஸ் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டாலாக வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அந்த ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஓவராலாக எல்லாரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இன்சைட் ஸ்டால்குள்ளே வந்தாச்சு. ஸோ யூஸ்வலாக நான் வந்து ரெகுலர் ஜுவல்ஸ் வந்து பார்த்துருப்போம், ப்ளஸ் பியூட்டிஷியன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக இருக்குது நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்தவொடனே ஃபஸ்ட்டு எனக்கு முதல் கவர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோகேஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஒரு பொம்மையை வைக்கிறது அந்த விதத்தில் நான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பாருங்கள். ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகீர்த்தி பிளேட் டெக்கர்ஸ். ஸோ ரொம்பவே வந்து அழகாக வந்து இருக்குது. ஸோ எங்ககிட்ட என்ன ப்ரைஸ்லெஸ் இருக்குது. இங்கே இருக்கிற மேம் கிட்ட சின்னதாக ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ மேம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. உங்கள் பேர் மேம்? கிருத்திகா தேவி. சரிங்க மேம், இந்த சுகீர்த்தி பிளேட் டெக்கர்ஸ் வந்து எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிளேட் டெக்கரேஷன் வந்து 9 இயர்ஸாக பண்ணுறேங்க. 9 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ். 9 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த 9 இயர்ஸில் பிளேட் டெக்கரேஷன்ஸ் எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பிளேட் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாஷி, ஈரோடு, சேலம், கோபி, மேக்ஸிமம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. சீர்வரிசை தட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை கூடை, உப்பு கூடை, இந்த மாதிரி. அப்புறம் குலதெய்வம் வச்சு கொடுக்குறது, சாமி வச்சு கொடுக்குறது, மரப்பாச்சி டால்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிருஷ்ணர் டாலு, இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம கொலுக்கு வந்து செட் பண்ணலாம். மரப்பாச்சி டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வச்சோம்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணம் ஆகி போகிறவங்களுக்கு வந்து இதை வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து மரப்பாச்சி டால்ஸ் வந்து அதிகமாக வச்சுட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாலுமே வந்து பாய் தனியாக கேர்ள் தனியாக கிடைக்கும். பட் மரப்பாச்சி டால்ஸ் வந்து அப்படி கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு மரத்தை வந்து 2ஆக வெட்டிடுவாங்க. அதில் ஒரு பகுதி பெண்ணாகவும் ஒரு பகுதி ஆணாகவும் பண்ணுவாங்க. ஸோ இந்த டால் எப்பயுமே ஒட்டுக்காக தான் கிடைக்கும். இந்த டால் எப்படி ஒட்டுக்காக இருக்கோ அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க வந்து எப்பவுமே ஒட்டுக்காக இருப்பாங்க. வீட்டில் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து இந்த டாலில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த டாலோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1800? ஆமாங்க. ஸோ மினிமம் அதாவது இந்த டால்லாம் என்ன ப்ரைஸ்? இந்த டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 வருங்க. இந்த மாதிரி ஃபோம் டால்ஸ் இதெல்லாமே. சரிங்க. இது வந்து 125 வரும். இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணர் ராதா மாதிரி. இப்போ ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன், ஒரு வளைகாப்பு அப்படின்னா வந்து நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். மேபி அவங்க பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை கேர்ள் பேபி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். கோலூலையும் வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வருங்க. இது எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 5 இயர்ஸாக பண்ணிட்டு 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. பிளேட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இந்த மாதிரி டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டால் மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லை வேறு மாதிரி டால்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? சாமி வச்சு கொடுக்க சொன்னாங்கன்னா சாமி வந்து வச்சு கொடுப்போங்க. ஸோ மெயினாக மரப்பாச்சி டால்ஸ் மேக்ஸிமம் நிறைய மரப்பாச்சி டால்ஸ் தான் போகும். நான் இது வரைக்கும் ஒரு 2000 மரப்பாச்சி டால்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு. 2000 பண்ணியிருக்கீங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த டால் வந்து நீங்கள் மேக் பண்ணுறோன்னா எத்தனை நாள் வந்து டைம் எடுக்கும்? ஆக்சுவலி இது ஒரு ரா பீஸாக நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து கார்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ட்ரெஸ் அப் பண்ணுறோம். ஸோ எனக்கு ஒரு டால் பண்ணுறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 2 hours அவ்வளோதான். சரிங்க மேம். இப்போ நான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து உங்களை ஸ்டாலில் வந்து மீட் அப் பண்ணேன். மேற்கொண்டு இது ஓவர் ப்ரீஃபாக உங்களை இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஷூட் பண்ணலாம்.
யா ஷியோர். ஸோ மேமே சொல்லிட்டாங்க கூடிய விரைவில் வந்து மேமை வந்து நம்ம கண்டென்ட்டில் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க. இப்போது இந்த ஈவெண்ட்டில் அடுத்ததாக ஒரு நம்ம ஸ்டால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் ஸ்கின் அண்ட் ஹெல்த் கேர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெண்கள்லாம் ரொம்ப முக்கியம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அழகு தான். எங்ககிட்ட வந்து பெண்கள் மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இயற்கை சாதன பொருட்களும் இருக்குது. என்ன இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மேம்கிட்டையும் போய் இன்டர்வியூ பண்ணலாம். வாங்க மேம், உங்கள் பேர்? என் பேர் நந்தினி. சரிங்க மேம், எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு அதுதாங்க. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணேன். ஸோ பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் என்ன? பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ டேண்ட்ரஃப் எல்லாம் வந்து 2 வீக்ஸ்லேயே க்யூர் ஆயிரும். ப்ளஸ் ஃபேஸில் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பிம்பிள்ஸு, பிளாக் மார்க்ஸ், அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறது நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸ் வாஷு. இது வந்து பிம்பிள் இருக்கிற ஸ்கின்க்கு வந்து நல்லா செட் ஆகும். சரிங்க மேம். முருங்கை இலையில் பண்ணுறது இது மேம். அது வந்து ஆரஞ்சில் பண்ணுறதுங்க. அது வந்து விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். ஓகே மேம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30+ ஹர்ப்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ ஒரு 30+ ஹர்ப்ஸ் இருக்குது. என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்குங்க? மெயினான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ, அப்புறம் பாதாம், அப்புறம் பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, அந்த மாதிரி. எதுக்கு யூஸ் பண்ணுறது? இது வந்து உங்களுக்கு டேன் நல்லா ரிமூவ் பண்ணும். ப்ளஸ் இன்ஸ்டண்ட்டாகவே ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். ஸோ எவ்ரிடே யூஸ் பண்ணால் நல்லா. இப்போ நேச்சுரலாக இப்போ ஒரு ஃபேஷியல்லாம் பண்ணி அந்த க்ளோ வரக்கு பதிலாக நேச்சுரலாக நம்ம வந்து பண்ணலாம். அந்த மெத்தட்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மென்ஸுக்கு என்ன ப்ராடக்ட்? மென்ஸுக்கும் வந்து இதுலேயே வந்து நாங்கள் மஞ்சள் கலந்தது வந்து லேடிஸ்க்கு, மென்ஸுக்கு வந்து மஞ்சள் இல்லாமல் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? மென்னுக்கும் அதே தாங்க. இப்போ டேன் இருக்கும், ப்ளஸ் நெத்திலலாம் டார்க்னஸ் எல்லாம் இருக்கும். அந்த இஷ்யூஸ் எல்லாமே கம்மியாகும். ஸோ இப்போ என்னோட ஃபேஸில் இந்த பிளாக் மார்க்ஸ். ஆமாம் ஆமாங்க. ஸோ இது வந்து இதுக்கு நீங்கள் இதுவும் அந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணிங்கனாலே ரெடியூஸ் ஆயிரும். இது எப்படி மேம் யூஸ் பண்ணுறது? ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் நார்மலாக டெய்லி 2 டே யூஸ் பண்ணலாம். இது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை தயிரில் கூட மிக்ஸ் பண்ணலாம். தயிர், ரோஸ் வாட்டர், அந்த மாதிரி எது உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகுமோ அதில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ப்ரைஸஸ் வந்து ஃபார் மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் என்ன? ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சோப்ஸு. இது வந்து 100 கிராம் சோப் வந்து 100 ருபீஸ் தான் நம்மக்கிட்ட. ஓகேங்க. ஸோ இது சார்கோல் சோப்புங்க. அது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு நல்லா செட் ஆகும். இப்போ ரொம்ப எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சோப் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஃபார் ஃபேஸ்க்கு மட்டுமா நம்ம பாடிஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாங்க. சரிங்க மேம். இது உங்களோட ஷாப் இருக்குங்களா இல்லைனா ஹோம்மேட்? நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைனில் தான். ஷாப் இருக்குது, பட் ஆன்லைன் டெலிவரி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ வெப்சைட்டும் லான்ச் பண்ணிடுவோம் ஒரு 2 மந்த்ஸில். இந்த முகை சேர்த்துக்காருன்னா உங்களோட ஸ்பெஷல்னால் என்னது மேம்? ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்காக வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி 1 by 1 யூஸ் பண்ணி அவங்களுக்கு டிஃப்ரென்ஸை பார்த்து மற்றவங்க வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து நாங்கள் ஹேர் ஆயிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் எங்கள் ஸ்பெஷல் ப்ராடக்ட். இப்போ மட்டும் அது வந்து டாப் செல்லிங். அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் ஹைபிஸ்கஸில் பண்ணுறது, நாட்டு செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா, அதில் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் நாங்கள் வந்து ஹேர் ரீக்ரோத் கிட்டுன்னு கொடுத்துட்ருக்கோம். சரிங்க மேம். இது எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? இது வந்து நாங்கள் 2 இயர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. கஸ்டமரோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது? ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாருமே எங்ககிட்ட ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த ரிசல்ட்டும் வந்து அவங்க வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்காங்க. அவங்க மூலிமா தான் நிறையா கஸ்டமர்ஸும் வராங்க. ஸோ ஹாப்பியாக அவங்க வந்து நிறையா ரெஃபர் பண்ணுறாங்க. ரிவ்யூஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குங்க, ஃபோட்டோஸோடவே இருக்கும். அது எல்லாமே செக் பண்ணி. சரிங்க மேம், உங்களை மீட் பண்ணது சந்தோஷம். இப்போ லைட்டாக ஒரு சின்ன டாக்ஸ் நம்ம பண்ணோம். ஃப்யூச்சரில் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக உங்களை வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுனா பண்ணலாங்க. ஸோ மேமே சொல்லிட்டாங்க ஃப்யூச்சரில் மேமோட வீடியோஸும் வரும், அதனால் டோன்ட் மிஸ் இட். ஸோ மேற்கொண்டு நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ அங்ககிட்டையும் போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it, and I don't think I'll be fine if I don't break my limitations. Don't try to stop me, I exist to write my own story. I'll make
a decision if I want some peace or if I want the glory. Yeah, don't want a life that is complacent or possibly boring. I just want a life that is worth every day exploring. My whole life I just wanted someone who would notice me. My whole life I just wanted to be somebody to be. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, 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 yeah. This is a statement to appreciate all that is vacant. It's just for the taking. If you make up your mind, you can take it. I'm never complacent. I would work in a mansion or basement. Yeah, there's no replacement for persistence. It's a patience. Yeah, in this life, I wanna be soaring, to feel sun inside when it's pouring, and I'll fight till anxiety is foreign. I'm so sick of my mind's extortion. My whole life I just wanted someone who would notice me. My whole life I just wanted to be somebody to be. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, 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 I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, 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 yeah. முகீஸ் ஸ்கின் அண்ட் ஹெல்த் கேர் கிட்ட நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸு, நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, நிறைய ஹோம் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, ப்ளஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு வந்து எப்படி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஜுவல்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போது இந்த நாள், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனோட விலை வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட டே பை டே வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாருனாலையும் எக்ஸ்பென்சிவ்க்கு வந்து வாங்க முடியுமான் போது கொஸ்டின் மார்க். அந்த விதத்தில் ஆல்டர்னேட்டாக நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் நம்ம தேடுவோம். அந்த விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான். இந்த வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜுவல்லரிஸ் தான். யாருன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் வெளியில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ எங்களும் ஸ்பான்சர் நம்ம இருக்கிற ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா வில்வா ஜுவல்ஸ். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட் தான் இருக்குது. அதுவும் எல்லா டிசைன்ஸும் ஃபஸ்ட் கிளாஸான ப்ராடக்ட்ஸ் இருக்குது.
ஸோ நான் இங்கே சொல்கிறதோட நீங்களும் பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாலில் இருக்க மேனேஜர்கிட்டையும் நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ அவரையும் கூப்பிடலாம். வாங்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. உங்கள் பேர் என்ன? பேர் வெங்கடேஷன். சரிங்கண்ணா. இந்த வில்வா ஜுவல்ஸ் வந்து எங்கண்ணா இருக்குது? ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா பக்கத்துலேங்க. சரிங்கண்ணா. இந்த வில்வா ஜுவல்ஸ் எவ்வளோ நாளாக இருக்குது? இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக நம்ம 1.5 இயர்ஸாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட? நம்மக்கிட்ட எல்லாமே சில்வர் ஜுவல்லரிங்க. ஸோ கவரிங்கிறத விட சில்வர் ஜுவல்லரிங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு வேல்யூவும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேட்டு? நம்மக்கிட்ட 3,000லேருந்து 5 lakhs வரைக்கும் இருக்குங்க. சரிங்க. ஸோ மூமெண்ட் எப்படி இருக்குது கஸ்டமர்? அதில் நல்லா இருக்குங்க. லைக் இதுக்கு வந்துட்டு லைக் கொஞ்சம் நல்ல ஒரு இதுங்க ரெவ்யூ. ஏன்னா இந்தியன் உமன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் செலெக்ஷன் ஜாஸ்தி வேணும்னு நினைப்பாங்க. ஸோ கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போது கோல்டில் போகும்போது ஒரு சவரன்ற கிராமில் வந்து போயிட்டுருக்குது. உங்கள்கிட்ட எப்படி வந்து ரேட்டு? இல்லை, எனக்கு பீஸ் ரேட் தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நெக்லஸ் வந்துட்டு உங்களுக்கு கோல்டில் பண்ணால் ஒரு 5 to 6 lakhs வரும். ஓகே. நான் இது 7 to 8,000 கொடுப்பேன். பார்த்துங்க வியூவர்ஸ். ஸோ இந்த ஜுவல்ஸ் நீங்கள் கோல்டில் வாங்குறீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி 7 to 8 lakhs கிட்ட வரும்னு சொல்கிறது கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது இப்போ இருக்கிற கிராம் ரேட்டுக்கு. ஆனால் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் பீஸ் ரேட், அதாவது 7 to 8,000 பண்ணுறாரு. ஸோ மேற்கொண்டு இருக்கிறதுக்கு நம்ம மெயின் வந்துட்டு ஒட்டியானம் சார். ஓகே. நம்ம பார்க்கும்போதே பாருங்கள் ஒட்டியானம் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். சில்வரில் கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒட்டியானம் வந்து இருக்குது பாருங்கள். ஒட்டியானத்தில் தான் நம்ம ஸ்பெஷல். we have the largest count in India. ஓகே. ஒரு ஸ்டோரில் வந்துட்டு ஒரு 200 to 300 பீசஸ் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. கோல்டு ஆகட்டும், டைமண்ட் ஸ்டோர்ஸ் ஆகட்டும். நம்மக்கிட்ட we have around 1000 பீசஸுங்க. சரிங்கண்ணா. உங்ககிட்ட ரொம்ப மூமெண்ட் ஆகுறதுன்னா எது? எனக்கு ஒட்டியானம் தாங்க. ஒட்டியானம் தான் உங்களோட இதுனாவே ஒட்டியானம் தான். ட்ரேட்மார்க்னாலே ஒட்டியானம் தான். ஒட்டியானம் தான். வேறு என்ன ப்ராடக்ட்ஸ்ண்ணா இருக்குது? இல்லை, எல்லா ஜுவல்லரிஸுமே இருக்குங்க. மெயினாக ஒட்டியானமுக்கு வந்துட்டு ஒரு 15-20 lakhs கல்யாணத்தப்போ செலவு பண்ணுவாங்க. ஆனால் அது அந்த ஒரு நாள் போடுவாங்க, அதுக்கப்புறம் போடவே மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு 15 lakh பொருள் வந்துட்டு உங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. இது வந்துட்டு நான் உங்களுக்கு 1.5 lakhs கொடுப்பேன். 1.5 lakhs வருதுங்களா இது? இல்லை, என்னோட கேரண்டி என்னென்னா இஃப் someone finds out it is silver, இது ஃப்ரீங்க. அதாவது கோல்டோட கம்மியாக இல்லை, எப்படி சொல்கிறீங்க? வெள்ளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஒட்டியானம் உங்களுக்கு ஃப்ரீ. கண்டுபிடிக்க முடியாதா? நான் அதுக்கு தானே இதில் நாங்களே பண்ணுறோம். ஸோ பார்த்துங்க வியூவர்ஸ், இது வந்து வெள்ளின்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அண்ணா வந்து ஃப்ரீயாகவே தரேன்றாரு. உங்களால் முடிஞ்சால் இதை கண்டுபிடிங்க வெள்ளின்னு அண்ணா வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்குற வியூவர்ஸ் அண்ணா சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். வேறு எங்கேயும் இல்லை, வில்வா ஜுவல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அண்ணா கண்டிப்பாக ஃப்ரீயாக தரேன்றாரு. இப்போ சில்வர் ஜுவல்லரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க என்றால் சீசெட்டுன்னு சொல்லுவாங்க. சீசெட் ஸ்டோனுங்கிறது வந்துட்டு ஸ்வரோஸ்கிக்கு ஒரு ஸ்டேஜ் கீழே ஸ்டோன்ஸ். ஆனால் லைக் நம்ம வந்துட்டு லைக் ஒஃபிஷியல் ஸ்வரோஸ்கியோட ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன் ஹேஸ் இஸ் ஸ்வரோஸ்கி பேஜிங். அதாவது ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். ஸ்வரோஸ்கி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கன் டைமண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்வரோஸ்கி. அமெரிக்கன் டைமண்ட் இது ஃபுல்லாகவே அமெரிக்கன் டைமண்ட்னால பண்ணதுங்க. அமெரிக்கன் ஆமாம், ஒரிஜினல் டைமண்ட்ஸ். ஆமாங்க. நோ, இட் இஸ் நாட் ஒரிஜினல். அமெரிக்கன் டைமண்ட்ஸ்னு வந்துட்டு லைக் இருக்கிறதுலே டாப் கிளாஸ் ஸ்டோன். ஓகே. இது வந்துட்டு நம்ம ஒருத்தங்க தான் இங்கே பண்ணுறோங்க. ஓகேங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ் என்னன்னா? இது வந்துட்டு ஒரு 70 to 80,000 வருங்க. இது நீங்கள் டைமண்டில் செய்யும்போது க்ரோர்ஸ் கணக்கில் போகுங்க. பார்த்துங்க வியூவர்ஸ், இந்த செட்டு நீங்கள் டைமண்டில் வந்து பண்ணுறீங்கன்னா க்ரோர்ஸில் வந்து போவோன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாரு. பட் அண்ணா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 70,000லேருந்து 80,000 தரேன்றாரு. ஸோ உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம காமிச்ச இந்த எங்களோட வில்வா ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு கோல்டு கம்பாரிசன் பண்ணும்போது உங்கள்கிட்ட சில்வர் வித் கோல்டு பாலிஷோட கம்மியான ப்ரைஸஸில் தராங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பென்சிவ் வந்து லெஸ் பண்ணி ஸோ உங்கள் தேவைக்கு வந்து யூஸ்ஃபுல் பண்ணிங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஏன் நிறைய நம்ம எக்ஸ்பென்சிவ் பண்ணுறது? குறைஞ்ச பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஒட்டியானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில் வாங்குறத வந்து கம்மியான ப்ரைஸஸில் நம்ம வாங்கலாம். ஸோ உங்களுக்கும் தேவைப்படும். ஸோ மேற்கொண்டு இருக்கிற ஸ்டாலையும் நம்ம பார்க்கலாம், வாங்க போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டோரில் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஸ்டால் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து பார்த்துருப்போம் வீடியோவில். சரி, எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் வந்தால் வீட்டுக்கு கண்டிப்பாக செடி இல்லாத வீடுகள் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அந்த செடி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாட் வேணும். பாட் வந்து குவாலிட்டியாக வந்து எதிர்பார்ப்பீங்களா? ஸோ அந்த சம்மந்தப்பட்ட
ஸ்டாலில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வைக்கிற மாதிரி பாட்ஸ் வந்து இருக்குது. எங்ககிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்லேருந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் ரெண்டுத்துமே விற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பாட்ஸ்லேருந்து டிசைன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு பாட்டு தூக்கி வைக்கிறதுனா ரொம்பவே வந்து சிரமப்படுவீங்க. ஸோ அதுக்கும் தகுந்த மாதிரி எங்ககிட்ட இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மண்ணை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்லாக பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸுக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த பாட்டில் வந்து பாருங்கள். ஸோ பிளைன் பாட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மேம் கிட்ட ஒரு சின்ன இன்ட்ரக்ஷன்ஸ். மேம் இது வீல் வந்து கொடுத்துருக்கீங்களா? ஸோ இது வெயிட் தாங்குங்களா? ஸோ இதோட மெட்டீரியல் என்னது மேம்? இது வந்து எல்எல்டிபி மெட்டீரியலை பண்ணுறதுங்க. ஸோ இது எத்தனை கேஜிஸ் வரைக்கும் வெயிட் தாங்க? இதோட கெப்பாசிட்டிக்கு வந்து நீங்கள் வெயிட் வச்சு ஃப்ளார் வச்சு ஒன்றும் ஆகாதுங்க. எவ்வளோ மண் போட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தாங்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை, நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து பற்றி டீட்டெயில் வந்து நான் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்கள் வீட்டுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுலேருந்து இன்னொரு லொக்கேஷன் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி வீல் ப்ராடக்ட்ஸான பாட்டை வந்து வாங்கிக்கோங்க. லெஸ்ஸான ப்ரைஸஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தாமரை தொட்டியும் வந்து லெஸ்ஸான ப்ரைஸஸில் இருக்குது. மினிமம் சைஸ்லேருந்து பிக் சைஸஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாரும் இந்த ஈவெண்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்டால் வந்து உள்ளே வச்சுருக்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இதில் எந்த ஸ்டால் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து உங்களுக்கு வந்து தேவையான விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதோட டீட்டெயில் இந்த ஷாப்போட ஸ்டால் வந்து எல்லா டீட்டெயிலும் நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் மிக்கி.